அன்பினர்களே, ஜலசந்தியில் ஒரு பாதுகாப்பான பிரயாணத்தை மேற்கொள்ள முடியும் என்று ஈரான் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ள நிலையிலும் கடந்த 24 மணி நேரத்துக்குள் ஒரு கப்பல் கூட ஜலசந்தியை கடந்து செல்லவில்லை என்பது மிகப்பெரிய சந்தேகத்தையும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தி இருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றது. ஒரு சீன கப்பல் மற்றும் பிரெஞ்சு கப்பல்கள் மீதான தாக்குதல்கள், மேலும் புதிய ஈரானிய போக்குவரத்து விதிகள் ஆகியவற்றின் மத்தியில் கடந்த ஒரு நாளில் எந்த ஒரு பெரிய வர்த்தக கப்பலும் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து செல்லவில்லை என்று கப்பல் கண்காணிப்பு தரப்புகள் காட்டுகின்றன. இந்த நிறுத்தம் உலகளாவிய எரிசக்தி போக்குவரத்தில் ஏற்படும் இடையூறுகள் வியத்தகு அளவில் அதிகரிப்பை குறிக்கிறது. ஒரு சீன எண்ணெய் கப்பல் மற்றும் பிரெஞ்சு கப்பல்கள் மீதான தாக்குதல்கள், மேலும் ஒரு ஈரானிய போக்குவரத்து விதிகள் ஆகியவற்றின் மத்தியில் தான் இந்த சம்பவம் நடந்திருப்பதாகவே சொல்லப்படுகின்றது. ஆனால் இன்று வியாழக்கிழமை ஒரு கப்பலும் நகரவில்லை என்றே சொல்லப்படுகின்றது. பிப்ரவரி 28 அன்று ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேலிய போர் தொடங்கியிலிருந்து முதல் முறையாக வியாழக்கிழமையான இன்று GMT 9 மணிக்கு முடிவடைந்த 24 மணி நேர காலகட்டத்தில் எந்த ஒரு பெரிய வர்த்தக கப்பலும் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்கவில்லை என்று மிகப்பெரிய செய்தியாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. உலகளாவிய எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு போக்குவரத்திற்கான உயிர் நாடியாக விளங்கும் இந்த மூலோபாய நீர்வழி பாதுகாப்பு அபாயங்கள் பெருகி வருவதால் நடைமுறையில் முடக்கம் முடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதல்களும் புதிய ஈரானிய கட்டுப்பாடுகளும் என்று வருகின்ற போது பல பாதுகாப்பு சம்பவங்களை தொடர்ந்து இந்த நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அல்ஜீர் துறைமுகத்திலிருந்து அருகே திங்களன்று சீனாவுக்கு சொந்தமான ஒரு பெரிய எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்டதாக சீன அரசுடன் தொடர்புடைய ஊடகமான சைட்ஸின் செய்தி வெளியிட்டுள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து ஒரு சீன கப்பல் மீது நடத்தப்பட்ட முதல் தாக்குதல் இதுவாகும். கப்பலின் மேல் தளத்தில் இருந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் செவ்வாய் அன்று ஜலசந்தியை கடந்து சென்ற போது பிரான்சுக்கு சொந்தமான CGM சான் அன்டோனியா தாக்கப்பட்டதில் கப்பல் பணியாளர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் மற்றும் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. மற்றொரு பிரெஞ்சு கப்பலான CGM சைகான் அதன் கண்காணிப்பு அமைப்பை அணைத்துவிட்டு ஜலசந்தியை கண்டதாக தெரிகிறது. பின்னர் அது ஓமன் கடற்கரைக்கு அப்பால் தோன்றியதாக சொல்லப்படுகிறது. ஈரானின் அறிவிக்கப்பட்ட பாதுகாப்பு வழித்தடமாக தெஹ்ரான் நிர்ணயித்த புதிய போக்குவரத்து விதிமுறைகளை கப்பல்கள் இப்போதுதான் பின்பற்றின என்று இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவிக்கின்றது. புதன்கிழமையான நேற்று ஒரு வெளியிட்ட செய்தியில் அது தெரிவித்திருக்கின்றது. புதிய நெறிமுறைகளின் கீழ் பாதுகாப்பான மற்றும் நிலையான பயணம் உறுதி செய்யப்படும் என்று IRGC கடற்படை கூறியுள்ளது. கப்பல்கள் நியமிக்கப்பட்ட பாதைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் அது எச்சரித்துள்ளது. மேலும் எந்த ஒரு விலகலுக்கும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அங்கீகரிக்கப்பட்ட வழித்தடமே ஜலசந்தி வழியாக செல்வதற்கான ஒரே பாதுகாப்பான பாதை என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டாலும் ஒரு அழைப்பு கொடுக்க, அதாவது ஈரான் உத்தியோகபூர்வமாக ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்ட போதிலும் இன்று 24 மணி நேரத்தில் ஒரு கப்பல் கூட செல்லவில்லை என்பது எந்த அளவுக்கு சர்வதேசம் தாங்குமோ தெரியவில்லை. பார்க்கலாம். தொடர்ந்து பல வகையான செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.